அனைவருக்கும் வணக்கங்கம்மா. இப்போ இந்த போர்ஷன் ட்ராக்கரில் ஏபிஹெச்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து பாருங்கள். இப்போ நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஒரு ப்ரெக்னென்ட் உமன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணிங்கன்னாவே மேலே பாருங்கள் 3 கலர் தெரியுதா? இது வந்து எதுக்காகன்னா, இந்த ஐன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்குது, அந்த அம்மாவை சுற்றி ஏஎன்சியை சுற்றி க்ரீன் கலராக இருக்குன்னா அவங்க 3 மாதத்துக்குள்ளார இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரு. எல்லோவாக இருந்ததுன்னா 3 to 6 மாதத்துக்குள்ளே இருக்காங்க. ரெட் கலரில் இருந்தாங்கன்னா 6 to 9 மாதத்துக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த வந்து கலர் வர்றது, இந்த ஒவ்வொரு ப்ரெக்னென்சியை சுற்றியும் கலர் வர்றது. ஓகேங்களா? இப்போ யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஏபிஹெச்ஏ வந்து வெரிஃபைடு போடலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இந்த 3 புள்ளியை நம்ம கிளிக் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆர் ரிட்ரைவ் ஏபிஹெச்கேன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள் கிரியேட் ரிட்ரைவ் ஏபிஹெச்கேன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆதார் டெமோகிராஃபிக் அத்தன்டிகேஷன், ஆதார் ஓடிபின்னு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் டெமோகிராஃபி அத்தன்டிகேஷன் கொடுங்க. இது நாம் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸே தான். இதில் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், இந்த பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏபிஹெச்ஏ சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு வித் அ ப்ரொஃபைல். ஓகேங்களா? இவங்களோட ஏபிஹெச்கே நம்பர் வந்து இதுதான். ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு இதை நோட் பண்ணி வைக்கணும் நம்ம. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏபிஹெச்கே எரர் வந்து நம்ம கொண்டு வரணும். ஏபிஹெச்கே இதை வந்து கொண்டு வரணும். இதே மாதிரி நான் புதுசாக ஒரு ரிப்போர்ட் போடுவேன், அந்த கெஸ்டேஷனல் வெயிட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம நார்மலாக எப்பயுமே வந்து ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹைட் வெயிட் போடுறோம்ல, இங்கே பாருங்கள் கெஸ்டேஷனல் வெயிட் கெயின் ஏஎன்சி டீட்டெயில்ஸ்னு இருக்கா, புதுசாக அந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா விசிட்டு நம்ம போடுறோம்ல, ஏஎன்சி 1, ஏஎன்சி 2, ஏஎன்சி 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த அம்மாவோடைய ஹைட்டு என்ன, வெயிட் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கனாக்கா அடுத்தது ஆக்சுவல் டேட் ஆஃப் ஏஎன்சி, என்ன டேட்டில் அவங்க வந்து எல்எம்பி லாஸ்ட் டேட்டு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் போடணும். இதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா இந்த அவங்களோட ஹைட் வெயிட் கெயின் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டாயிடும். அதுக்கப்புறம் ஏஎன்சி 1, 2, 3, 4ங்கிறது என்னென்னா, நம்ம இந்த வீடுகள் பார்வையில் 4 விசிட்டு எழுதுவோம் தெரியுங்களா, அந்த டீட்டெயில்ஸ் தான் இது. அதுலேயும் அதே தான், இந்த ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஒவ்வொரு ஏஎன்சி டைம்லையும் ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஹெச்பி லெவல் என்ன இருக்குது. அப்புறம் அவங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் ப்ரெக்னென்சி என்ன டைமு அப்படிங்கிறத போடுறோம், டேட் போடுறோம். சரிங்களா? அவ்வளோதான். என்னைக்கு போய் விசிட்டு பார்த்தாங்களோ அந்த டேட்டு அதை போடுறோம். இதுதான், இப்படி போட்டு தாம்மா போடணும். இதை கொஞ்சம் வந்து எல்லோரும் பாருங்கள், இதை வந்து போட சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஎன்சிஸ்க்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, ஒரு ஏஎன்சிக்கு 4 தடவை இது பண்ணுற மாதிரி இருக்கும்.